ஒரு செழிப்பான கிராமத்தில் வருண், குமார், தரன் 3 நண்பர்கள் என்னாவான். தரன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். ஒரு நாள் தரன் காட்டுல விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு பேச்சு குரல் சத்தம் தரன் காதுல விழுந்தது. தரனோ இங்கே எங்கும் சுற்றி முத்தி பார்த்தான். யாரது பேசுற சவுண்டு என் காது கேக்குது அப்படின்னு தரன் அந்த சத்தம் வரும் பாதியிலேந்து முன்னேறி போனான். நம்ம வரைபடத்தை பார்த்து வந்த இடம் சரியானதா? உள்ள தங்கமும் வைரமும் பொற்காசுகளும் இருக்கு. யாரும் வரத்துக்கு முன்னால நம்ம வேலையா ஆரம்பிக்கலாம். ஆமா, வேலையை ஆரம்பிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு நம்ம கோடீஸ்வரர்களாக போறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்த விஷயத்த தரன் காதுல வாங்கினான். வா, இன்னும் உள்ள தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போனாங்க. உள்ளே வந்த இருவரும் ரொம்ப சந்தோஷத்துல சத்தம் போட்டாங்க. ஹேய் ஜாலி, நேரையா பணம் பொற்காசுகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திடீர்னு ஒரு ஜீனி வந்தது. அது பார்த்தோன்னே 2 பேரும் பயந்து கத்துனாங்க. ஐயோ, யாரும் எங்களை காப்பாத்துங்களேன் அப்படின்னு கத்திக்கிட்டே 2 பேரும் தெரிச்சு ஓடுனாங்க. இத தரன் மறைந்து இருந்து பார்த்தான். அட, இவங்க ஏன் இவ்ளோ பயந்து ஓடுறாங்க? அப்படி உள்ளர என்ன இருக்கு? நம்ம உள்ள போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தரன் அந்த குகைக்குள்ளர போனான். அட, இங்க என்ன நிறைய வைரம் தங்கம் பொற்காசுகளாம் இருக்கே. இது நம்ம கிராமத்து மக்களுக்கு உதவும். நம்மளால இது தனியா எடுக்க முடியாது. நம்ம நண்பர்களுக்கு கால் பண்ணலாம். நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். நம்ம வருணுக்கு கால் பண்ணி வருணோட உதவியோட இத கிராமத்து மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம். உடனே தரன் வருணுக்கு கால் பண்ணான். வருணுக்கு தரன் கால் பண்ணப்போ அந்த இடத்துக்கு குமாரும் வந்தான். ஹலோ தரன், சொல்லுடா, என்ன விஷயம்? அப்படியா, ஓகேடா. சரி வரேன். கிட்னா குமார் இருக்கான், அவனையும் அழைச்சிட்டு வரவா? சரிடா, ஓகே. டேய் குமாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? நம்ம தரன் இருக்கான்ல, மலை அடிவாரத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ குழி தோண்டி வச்சுட்டு 2 பேர் போனாங்களாம். என்னன்னு சந்தேகமா இருக்குன்னு உள்ள போனா ஒரே காசும் பணமுமாம் இருக்குதாம். எது பணமா? அது எங்க இருக்கு? எதுக்கிட்டடா இருக்கு? உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா என்னை கூப்பிடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவனுக்கு உதவி செஞ்சுட்டு வருவோம். அப்புறம் ஆளுக்கு பணத்தை பிரிச்சுக்கலாம், சரியா? அதெல்லாம் சரி, நீ எத்தனை மணிக்கு வருவோன்னு சொல்லு. நம்ம சீக்கிரமா பொழுது சாயறதுக்குள்ள போனா தான் நம்ம பணத்தை எடுத்துட்டு அவனையும் கூட்டிட்டு வர முடியும். இது யார்ட்டையும் சொல்லிக்காத. இது குழி தோண்டி வச்சவனுக்கு தெரியாம நம்ம சீக்கிரமா வந்துடணும், ஓகேவா? வெட்டி பழைய மாதிரி இல்லாம சீக்கிரமா வந்துரு அப்படின்னு வருண் புறப்பட்டான். சிறிது நேரம் கழிச்சு வருணும் குமாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அட தரன், என்னடா பார்த்த வருண் சொன்னான்? இதான் அந்த குகையா? வருண் பின்னால வரான். அவன் வந்தோனா நம்ம போலாம். வருணும் அந்த இடத்துக்கு வந்தான். இதோ வருண் வந்துட்டான். நம்ம சீக்கிரமா போய் என்னன்னு பார்த்து எடுக்கலாம். ஆமா, இது நம்ம கிராமத்து மக்களுக்காக கொண்டு சேர்க்கலாம். அப்ரம், தரனும் குமாரும் மற்றும் வருணும் குகைக்குள்ள போனாங்க. எல்லாரும் ஒரு வழியா குகைக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. அட, இங்க இவ்ளோ பொற்காசுகள் இருக்கே தரன், ரொம்ப நன்றிடா. இது எல்லாம் எனக்கு சொந்தம் ஐயா ஜாலி. அதை எடுக்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு தரன் எச்சரிச்சான். யாரு நீங்க? எதுக்காக இந்த சுரங்கத்துக்குள்ள வந்தீங்க? இதுல யார் நல்ல ஒரு விஷயத்துக்காக இது கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொற்காசுகளா கொடுப்பேன் அப்படின்னு ஜீனி கேட்டது. நான் என்னோட இந்த கிராமத்து மக்களுக்கு அவங்க வயலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம பாத்துக்க இந்த பொற்காசுகளா நான் கேக்குறேன்.
நான் என்னோட ஊர்ல பெரிய ஒரு கடை வச்சு பெரிய ஆளா ஆக போறேன். நான் எனக்கு இந்த பணத்தை எடுத்துப்பேன். நான் ஊர்லயே பெரிய செல்வந்தனா இருப்பேன். அப்படின்னு 3 பேரும் ஆளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. நான் இதை ஊர் மக்கள் நல்லதுக்காக மட்டும் உங்களுக்கு கொடுக்கிறேன். வேற எந்த ஒரு வழியிலையும் இந்த காசுகள் செலவிடப்படுகிறதோ அந்த தீமையை தடுக்க நான் அங்கே இருப்பேன். அப்படின்னு அந்த ஜீனி சொன்னது. உடனே அந்த 3 பேரும் அங்க உள்ள பொற்காசுகளை எடுத்துட்டு கிளம்பினாங்க. அந்த 3 பேரும் வெளியே வரும்பொழுது அவங்க வந்த வழி மாறி இருந்தது. ஹேய் தரன், மரியாதையா உன் கையில உள்ள பெட்டியை என்கிட்ட கொடுத்துரு. திடீர்னு குணமாறி கத்துனான் வருண். அட என்னாச்சு வருண்? இதை நம்ம கிராமத்து மக்களுக்காக தானே வாங்கிட்டு வந்தோம். நான் தரமாட்டேன் வருண். ஐயோ அம்மா, யாராச்சும் என்னைய காப்பாத்துங்களே. ஐயோ வலிக்குது, என்னைய விட்டு. நாங்க தெரியாம பண்ணிட்டோம். ஐயோ என் நண்பர்களை விட்டுருங்க. அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க. உனக்காக இவங்க 2 பேரையும் மன்னிக்கிறேன். அப்படின்னு ஜீனி அந்த இடத்தை விட்டு போனது. தன் நண்பனை பார்த்து தலை குனிஞ்சாங்க குமாரும் வருணும். தரன், எங்களை மன்னிச்சிடு. நாங்க பணம் பார்த்த பேராசையில இப்படி பண்ணிட்டோம். மன்னிச்சிடு தரன் எங்களை. குமாரும் வருணும் தரனை பார்த்து மன்னிப்பு கேட்டாங்க. அட விடுங்கடா, இதுல என்ன இருக்கு? இனிமேல் இப்படி காசுக்காக ஆசைப்படாம நம்ம கிராமத்துக்காக நல்லது செய்வோம் அப்படின்னு தரன் சொன்னான். இந்த கதையில என்ன சொல்ல வரோம்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு தீங்கு நினைச்சாலும் பண்ணாலும் நம்ம எப்பொழுதும் அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணணும். Please don't forget to subscribe and press the bell icon.